திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பகுதியில் மூலச்சத்திரத்தில் சட்டவிரோதமாக கார் குடோனில் வெடிமருந்து பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இடத்தில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வசந்த். வணக்கம் வசந்த், விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே இருக்கக்கூடிய மூலச்சத்திரத்தில் ரூபன் என்பவர் ரிச்சி கார்ஸ் என்ற பெயரில் கார் சர்வீஸ் செய்யும் நிறுவனம் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் தொழிலில் ஏற்பட்ட சுணக்கம் காரணமாக தன் வைத்திருந்த கார் குடோனில் சஸ்மிதீன் காலனி பகுதியைச் சேர்ந்த முஸ்தபா என்பவருக்கு வாடகைக்கு கொடுத்துள்ளார் என்பது தெரிகிறது. இந்த நிலையில் குடோனில் சட்டவிரோதமாக பாறைக்கு வெடிக்க வைக்கக்கூடிய ஜெலட்டின் மற்றும் வெடி மருந்துகள் பதுக்கி வைத்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று இரவு வெடிமருந்தானது ஏற்பட்ட தீ விபத்து மலமளவன அந்த இடத்தில் தீயானது ஏற்பட்டு குடோன் முழுவதுமே தீயில் எரி சாம்பலானது. இதில் மேலும் குடோனில் அரிய நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சுமார் 50 லட்சம் மதிப்பிலான இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட கார் உள்ளிட்டவை முழுமையாக சேதமடைந்தது. இதனால் அங்கு தகவல் இருந்த சம்பவத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் உடனடியாக விரைந்து அந்த தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் இந்த தீ விபத்தில் ஒட்டஞ்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த ரியாஸ் என்பவர் படுகாயமடைந்து தனியார் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்து குறித்து சம்பவத்துக்கு மாவட்ட எஸ்பி பிரதீப் மற்றும் டிஎஸ்பி கார்த்திகேயன், ஆய்வாளர் தங்கராஜ் உள்ளிட்டோர் அங்கே தீவிர ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக தான் இந்த குடோன் பகுதியில் அருகிலே அரசு பள்ளி, தேவாலயங்கள் உள்ளிட்ட முக்கியமான இருக்கக்கூடிய பகுதியாக அந்த பகுதி உள்ளது. ஆனால் தற்போது அந்த விபத்தானது அந்த முக்கியமான அனைவரும் செல்லக்கூடிய அந்த பகுதியில் ஏற்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் அந்த பகுதியில் நேற்று இரவு தவிர்க்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் மூலச்சத்திர பகுதியில் நள்ளிரவு ஏற்பட்ட இந்த விபத்து தான் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை நேற்று இரவு முழுவதுமே ஏற்படுத்தியது. மேலும் இந்த நிலையில் இன்று அதிகாலை கோபமடைந்த அந்த பகுதி மக்கள் இந்த பாறைக்கு உடைக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய வெடி மருந்துகளை பதுக்கி வைத்திருந்த குற்றவாளிகளை உடனடியாக இந்த உரிமையாளரை கைது செய்ய கோரிதான் இந்த சாலை மறியல் தற்போது ஈடுபட்டுள்ளனர். இங்கு போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஏன்னா இந்த விபத்து குறித்து இதற்கு முன்னதாகவே 3 பேரை தற்போது அழைத்து காவல் நிலையத்தை வைத்து விசாரணை நடத்தி வருவதாகவும் இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், இந்த குச்சிகள் எதற்காக இங்கே வைக்கப்பட்டது உள்ளிட்ட நடவடிக்கை அவர்கள் மீது மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்த பிறகு தற்போது அங்கே இருக்கக்கூடிய மறியலிருந்து தற்போது கைவிட்டு சென்றுள்ளனர். சாரா, விவரங்களுக்கு நன்றி வசந்த்.